அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேல்நிலை முதலாம் ஆண்டு தமிழ் இயல் 1 பலவுள் தெரிய குருவினா சிறுவினா நெடுவினா இதில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்மை இழப்போம் பகுதியில் பலவுள் தெரிய பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க, அதாவது 4 கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருத்தமானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்குலாப் ஒவ்வொரு புள்ளையும், இன்குலாப் ஒவ்வொரு புள்ளையும் எழுதுனது யாருன்னா இன்குலாப். அடுத்து பேச்சு மொழியும் கவிதை மொழியும் யாருன்னா இந்திரன். அப்போ விடை என்ன வரும் அப்படின்னா ஆ இ. அடுத்து கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல்கனிமங்கள் அடிமோனியை தெரிவு செய்கின்றிருக்கு. இதற்கான விடை கபாடபுரங்களை காலத்தால். மோனை அப்படின்னாவே நம்மளுக்கு முதல் எழுத்து ஒன்றி வரக்கூடியது. அடுத்து மொழிதான் ஒரு கவிஞரின் நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது என கூறியவர். இதற்கான விடை ஆற்றூர் ரவிவர்மா. அடுத்து திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படுகிற போது உறைந்து போன பனிக்கட்டியை போன்ற திடநிலையை அடைந்து விடுகிறது. இவ்வரிகள் உணர்த்தும் கருத்து, அதாவது எழுத்து மொழியை விட பேச்சு மொழி எளிமையானது. அடுத்து மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்க. மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னா உயிரெழுத்துக்கள். அந்த உயிரெழுத்துக்கள் முறையானது முதல்ல வர்றது ஆ. அப்போ அன்னம் பின்னம் தான் விடை சரி. அடுத்து குருவினால் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? இதற்கான விடை பக்க எண் 5 இருக்குது, பார்க்கலாம். அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், நேரடி மொழி இருக்குல்ல, அது கீழே ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழி உணர்ச்சிக்கு மிக அருகில் இருக்கிறது. 2வது பாயிண்ட் என்ன எழுதிக்கிறீங்க அப்படின்னா, இங்கே இருக்குது பாருங்கள், எனவே தான் இலக்கிய வழக்கை கைவிட்டு பேச்சு மொழிக்கு திரும்பியவுடனே கவிஞனுடைய கவிதையின் மொழி அதிக வெளிப்பாட்டு சக்தி கொண்டதாக மாறிவிடுகிறது. இது 2வது பாயிண்ட்டை எழுதிக்கிட்டு 3வது பாயிண்ட் பாருங்கள், எழுதுவதை மட்டும்தான் மனிதனின் கை செய்கிறது. முகத்தில் இருக்கும் வாய் உடம்பில் இருக்கும் கையை காட்டிலும் மிகுதியாக உணர்ச்சி வெளிப்பாட்டை தெரிவிப்பதாக அமைந்துள்ளது. 4வது, அதனால்தான் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் அதிக உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கதாக உள்ளது. இது 4வது பாயிண்ட்டை நீங்கள் எழுதிக்கிங்க. அடுத்து என் அம்மை ஒற்றியெடுத்த நெற்றிமன் அழகே வழி வழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வேர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளை. இக்கவிதை அடிகளில் உள்ள வினையாளனையும் பெயர்களை எடுத்து எழுதுக அப்படின்ட்டுருக்கு. வினையாளனையும் பெயர்கள் இதில் என்ன வரும் அப்படின்னா, வினையாளனின் பெயர்கள் தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர் அப்படின்னு முடியக்கூடியது ஒரு செயல் இருக்கும். செயலில் பார்த்தோம் அப்படின்னா தொழுதவர்னா தொழுதல் அப்படிங்கிற ஒரு தொழில் வினை, உழுதவர்னா உழுதல், விதைத்தவர்னா விதைதல், வியர்த்தவர், இது எல்லாமே என்னதுன்னா வினையாளனையும் பெயர்கள். அடுத்து நீளும் கைகளில் தோழமை தொடரும் நீளாத கைகளில் நெஞ்சம் படரும் தொடை நயங்களை எடுத்து எழுதுகன்றிருக்கு. இதற்கான விடை பார்க்கலாம். தொடை நயங்கள்னா மோனை எதுகை ஏய்பு முரண். மோனை தொடர்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, அதாவது நீளும் நீளாத நெஞ்சம் முதல் எழுத்து ஒன்றி வருது. எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. நீளும் நீளாத, தொடரும் படரும் கூட நம்ம எழுதலாம், எதுகைக்கு சேர்த்து எழுதிக்கலாம். அடுத்து இயைபு அப்படிங்கிறது இது பாருங்கள், இறுதி எழுத்து ஒன்றி தொடரும் படருங்கிறது டா எழுத்து வருது, 2ஆம் எழுத்து ஒன்றி வருது, எதுகையில் கூட சேர்த்து எழுதிக்கிங்க. இயைபுனா இறுதி எழுத்து ஒன்றி வருவது இயைபு, அதாவது தொடரும் படரும். முரண் அப்படின்னாவே எதிர் சொல் பயின்று வருவது முரண். நீளும் நீளாத, இந்த மாதிரி விட எழுதிக்கலாம். அடுத்து உயிரெழுத்து 12 திருக்குறள் நாலடியார் இச்சொற்களில் எவ்வகை ஈற்றெழுத்துக்கள் அமைந்துள்ளனன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்க்கலாம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். உயிரெழுத்துனா உயிரெழுத்து அப்படின்னா தூள முடியுது, இறுதி எழுத்து. ஈற்றெழுத்துனாவே இறுதி எழுத்து. இப்போ உயிரெழுத்து தூ, இத் கூட்டல் ஊ, இது உயிரிரு. 12 டூல முடியுது, அப்போ இட் கூட்டல் ஊ, இது உயிரிரு உயிரெழுத்துக்களோட வர்றது. திருக்குறள் நாலடியாரில் பார்த்தோம் அப்படின்னா இல் இரு அப்படிங்கிற மெய்யெழுத்துக்கள், இப்போ இது மெய்யிரு. இந்த மாதிரி. அடுத்து பாருங்கள், இனம் மொழி குறித்த ரசூல் ஹம்சாதே பார்வை குறிப்பிடுக. இதுக்கு பக்க எண் 3 விடை இருக்குமா பார்த்துக்கோங்க. அதாவது இந்த மாதிரி விடை தான், அதாவது தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என குறிப்பிடுகிறார் ரசூல் ஹம்சதோ. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து சிறுவினால பாருங்கள், சு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார்னு இருக்குது. இதற்கான விடை பார்க்கலாம். ஒரு 4 பாயிண்ட் இருக்குது, இது அப்படியே எழுதிக்கலாம். அதாவது தமிழ் அன்னையை
தொழுதவர், உழுதவர், விதைத்தவர், உழைத்து வியர்த்தவர்க்கெல்லாம் நிறைவான செல்வம் தந்து மகிழ்ந்தவள். இந்த மாதிரி சரியா. அடுத்து காற்றிலே ஏறி கடலை நெருப்பாற்றினை மலை உச்சிகளை கடந்து செல் என கூறியவுடன் செல்லுகின்ற ஒரு பாடலை கபாடபுரங்களை பழி கொண்ட பின்னரும் காலத்தால் அழியாத தொன்மையான கனிமங்களின் வலிமையெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும். இத்தகைய தமிழன்னைக்கு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். இல்லை இன்னொரு விடை கொடுக்குறேன் பாருங்கள். அதாவது இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதாவது பல தலைமுறை கடந்தும் தனது திருவடிகளை தொலை செய்தவள் தமிழ் பயிர் தலைத்தோங்க காலந்தோறும் வியர்வை சிந்த உழைத்து கலைச்செல்வங்களை படைக்கச் செய்து நிறைமணி தந்தவள் தமிழ் மொழியாக வயலினை அறிவு கொண்டு உழுது நற்கருத்துக்களை விளைவித்து தமிழ் நிலத்தில் ஊன்ற உதவியால் ஒலிக்கும் கடலையும் நெருப்பாற்றலையும் மலை உச்சிகளையும் காற்றில் ஏறி கடந்து செல் என்னும் பாடலை தொன்மையான கபாடபுரங்களை பழி கொண்ட பிறகும் காலத்தால் அழியாத செல்வங்களின் வலிமை சேர செய்தவள் ஏடு தொடக்கி வைத்து விரலால் மண்ணில் தீட்டி எழுத கற்பித்தவள் அதனால் தமிழனை பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என பாடத்தான் வேண்டும் என்கிறார் சு. வில்வரத்தினம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். இன்னும் எளிமையாக உங்களுக்கு வேணும்னு இன்னொரு விடை கூட இருக்குது. மொத்தம் 3 விடை கொடுத்துட்டேன். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது எழுதி இங்கே இருக்குது பாருங்கள். எண்ணம்மையிலேருந்து வில்வரத்தினம் குறிப்பிடுகிறார். இந்த ஒரு 3 பாயிண்ட்டை கூட நீங்கள் எழுதிக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை எழுதிக்கலாம். சரியா. அடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கவிதை ஒரு படைப்பு செயல்பாடு என்பதை விளக்குகளை பக்க எண் 7 இருக்க விடை பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். கவிதை என்பது ஒரு பொருளன்று அது மொழிக்குள் உலகத்திற்குள் மொழியையும் முழுவதுமாக நுழைத்து விடுவதற்காக முயலும் தொடர்ந்த ஒரு படைப்பு செயல்பாடு. எனவே கவிதை என்பதை மொழிதான். அதனால் எத்தகைய மொழியை நாம் பயன்படுத்துகின்றோமோ அதன் குணாம்சங்களையும் பேச்சு வழக்குகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது கவிஞனின் கடமையாகிறது. இது 2வது கேள்விக்கான விடை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்குலாப் உலகுக்கு வேண்டும் நானும் ஒரு துளியாய் என கூறுவதன் நயத்தை விளக்குகின்றிருக்கு. இதற்கான விடை பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். இதில் ஒரு எத்தனை பாயிண்ட் இருக்குது? ஒரு 6 பாயிண்ட் இருக்குது. கைகள் நீளும் போதிலிருந்து நயம்பட கூறுகிறார். இது அப்படியே எழுதிக்கலாம். அல்லது இது 6 பாயிண்ட் இருக்குது. இல்லை அப்படின்னா இங்கே ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எது ஈஸியாக இருக்கோ அது நீங்கள் எழுதிக்கலாம். 2மே இருக்குது. சரியா. இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். 2 ஒரே விடை தான். அடுத்து பாருங்கள். என்னுயிர் தமிழ்மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழி பற்றினை எழுதுக. இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை இங்கே கொடுத்துருக்கேன். காப்பி பண்ணிக்கோங்க. இதில் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு பார்த்தோன்னே தமிழ் மொழியில் பேசுவதையும் இதில் இருந்து அப்படியே 1 by 1 மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 5 பாயிண்ட் இருக்குது. இதை ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கோங்க. இது மாதிரி என்னுயிர் தமிழ்மொழி என்பேன்னு போட்டுட்டு அப்படியே 1 by 1 5 பாயிண்ட் எழுதிக்கோங்க. சரியா. அடுத்து பாருங்கள். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் யாவை ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக. இதற்கான விடை பார்க்கலாமா. இங்கே பாருங்கள். மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னா 22. உயிரெழுத்துக்கள் ஆ முதல் அவ் வரை. எடுத்துக்காட்டு என்ன எழுதலாம்? உயிரெழுத்துக்கள் 12க்கும் எடுத்துக்காட்டு எழுதிக்கலாம். அம்மாடு, இலை, ஈட்டி, உரல், ஊஞ்சல், எறும்பு, ஏணி, 5 ஒட்டகமோடம், அவ்வை. இதில் ஆயுத எழுத்து பார்த்தோம் அப்படின்னா சொல்லின் முதலில் வராது. தனி பாயிண்ட்டாக கூட எடுத்து எழுதிக்கிங்க. அடுத்து மெய்யெழுத்துக்கள் 10 மெய்யெழுத்துக்கள் தான் வரும். மொழி முதல் எழுத்தில் 10 வரும். அதுக்கு எடுத்துக்காட்டு கப்பல், ஞனம், சக்கரம், ஞமலி, தண்ணீர், நண்பன், பந்து, மருத்துவம், எவர், வரம்லாம் எழுதிக்கலாம். அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள் மொத்தம் 24 இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 10, குற்றியலுகரம் 1 வரும். உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் இறுதியில் வரக்கூடியது. இது எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க. சில, நிலா, நரி, தீ, மிளகு, பூ, சே, எங்கே, மலை, நோ, மலரோ, கவ். அடுத்து மெய்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 11 எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வரும். இங்கிலிருந்து எள்ளு வரும். எடுத்துக்காட்டு மெல்லின மெய்க்கும் இடையின மெய்க்கும் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பழைய இலக்கண நூலர் மொழி இறுதி குற்றியலுகர் எழுத்தையும் சொல்லின் இறுதியில் வருவதாக சேர்த்துக்கொள்வர். எடுத்துக்காட்டு இங்கே எக்குன்னு கொடுத்து குற்றியலுகரம் ஈராயிற்று. இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இன்னொரு விடையும் இங்கே கொடுத்துருக்கேன். இதையும் பார்த்துக்கேன். இது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். அதாவது மொழி முதல் எழுத்துக்கள் 22 எழுதிக்கலாம். எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 10. மெய்யெழுத்துக்கள் உயிருடன் கூடி மொழிக்கு முதலில் வரும்னு எழுதிட்டு அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள் என்னென்னா 27 எழுத்துக்கள்னு போட்டுட்டு உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் குற்றியலுகரம் 1 வரும். அது ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு இங்கே ஒரு கட்டத்தில் கொடுத்துருக்கேன். இதை அப்படியே பார்த்துக்குங்க. இந்த எடுத்துக்காட்டு கூட நீங்கள் எடுத்து இங்கே எழுதிக்கலாம். சரியா.
எந்த 2 விடையுமே சரிதாம்மா. இதில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து அதில் எழுதிக்கலாம், நீங்களாகவோட எழுதிக்கலாம். சரியா? எடுத்துக்காட்டு 2லையுமே இருக்குது. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ எழுதிக்கிங்க. சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெடுவினாவில் பார்த்தோன்னா எத்தனை கேள்வி? 3 கேள்வி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கான விடை பார்க்கலாம். முதல் கேள்வி வந்து, நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்கின்றிருக்கு. இதற்கான விடை பார்க்கலாம். நீங்கள் விடை கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி எழுதிக்கிங்க, கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படுகிற போது உறைந்து போன பனிக்கட்டியை போன்று திடநிலை அடைந்து வருகிறது. அடுத்து எழுத்து மொழியில் மனிதனின் கை மட்டும்தான் எழுத பயன்படுகிறது. ஆனால் பேச்சு மொழியில் முகத்தில் இருக்கும் வாய் உடம்பில் இருக்கும் கையை காட்டிலும் மிகுதியாக உணர்ச்சியை வெளிக்காட்டுகிறது. எனவே பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் அதிக உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கதாக உள்ளது. அடுத்து பேச்சு மொழியில் பேச்சை கேட்க எதிராளி என்கிற ஒருவன் உள்ளான். எழுத்து என்பது ஒரு வகையில் பார்த்தால் தனக்குத்தானே பேசிக்கொள்கிற பேச்சு. ஆனால் பேச்சு என்பது தன்னை திறந்து கொள்கிற ஒரு செயல்பாடு. நேரடி மொழி எனப்படும் பேச்சு மொழிக்கு ஒருபோதும் பழமை தட்டுவதில்லை. பேச்சு மொழி எப்போதும் உயர்ப்புடன் மாறிக்கொண்டும் இருக்கிறது. பேச்சு மொழியில் ஒரு கவிதை செய்யப்படுகிற போது அதன் சொல் உடம்பின் மேல் தோல் போல் இயங்குகிறது. ஆனால் எழுத்து மொழியில் அதே சொல் கவிதையின் உணர்வை உணர்ச்சியற்ற ஆடை போல் போர்த்தி மூடிவிடுகின்றது. இதில் பேச்சு மொழினா உடம்பின் மேல் தோல் போன்றது, எழுத்து மொழி உணர்ச்சியற்ற ஆடை போன்றது. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அல்லது இன்னொரு விடையை கொடுத்துருக்கேன். இது வந்து புத்தகத்தில் இருக்கிற மாதிரியே அப்படியே பேராகிராஃப் மாதிரியே இருக்கும். இந்த பாயிண்ட்ஸாக போட்டுருதுன்னா கொஞ்சம் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. இருந்தாலும் இது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் இதையும் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து கூட நீங்கள் எழுதிக்கலாம். அதே தான், மாற்றங்கள் இல்லை. ஆனால் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பேராகிராஃப் மாதிரி. இது பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். பட் தனித்தனியாக பேச்சு மொழி தனியாக எழுத்து மொழி தனியாக கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரியா? அடுத்து 2வது கேள்வி, ஒவ்வொரு புள்ளையும் கவிதையில் வெளிப்படும் சமத்துவ சிந்தனைகளை புலப்படுத்துகின்றிருக்கு. இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை இங்கே இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு புள்ளையும் கவிதையில் வெளிப்படும் சமத்துவ சிந்தனை புலப்படுத்துகளை குறிப்பு சட்டம் எழுதிக்கலாம். முன்னுரை ஒவ்வொரு புள்ளையும் சமத்துவ சிந்தனை முடிவுரைன்னு போட்டுக்கோங்க. இப்போ முன்னுரை போட்டுட்டு இதை அப்படியே எழுதிக்கலாம். ஒவ்வொரு புள்ளையும்லேருந்து அதற்கு சான்று 4 வரிகள் எழுதிட்டு, அடுத்து ஒவ்வொரு புள்ளையும்னு போட்டு இந்த பாயிண்ட்ஸ், ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைத்தல், பறவைகளோடு எல்லை கடந்து செல்லுதல், பெயர் தெரியாத கல்லையும் மண்ணையும் தனக்கு தெரிந்த சொல்லில் விழித்தல், நீளும் கைகளுக்கு தோழமையும் நீலா கைகளுக்கு நெஞ்சமும் கொடுத்தல் போன்ற இன்குலாபின் சிந்தனைகள் அவர் உயிருள்ள மற்றும் உயிரற்றவற்றின் மேல் கொண்ட அன்பினை வெளிப்படுத்துகிறது எழுதிட்டு, அடுத்து சமத்துவ சிந்தனைன்னு போட்டு இந்த கூவும் கோயிலும் இதில் இருந்து அப்படியே 1 by 1 இங்கே பாருங்கள் பாயிண்ட் இருக்குது, வெளிப்படுத்துகிறார் இது வரலும். சரியா? இதை அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து முடிவுரை பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 எழுதிட்டு இறுதியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சமத்துவம் போட்டுறோம்னு எழுதிக்கிங்க. இது ஃபுல்லாகவே எழுதிக்கிங்க. சரியா? அடுத்து சிம்போனி தமிழரும் ஆஸ்கார் தமிழரும் இசைத்தமிழுக்கு ஆற்றிய பணிகளை நும் பாடப்பகுதி கொண்டு தொகுத்து எழுதுகின்றிருக்கு. இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா புத்தகத்திலே இருக்க இசைத்தமிழர் இருவரில் நீங்களாக கூட தொகுத்து எழுதலாம். நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது சிம்போனி தமிழர்னு போட்டு இங்கே இளையராஜான்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். எழுதிட்டு அந்த ஆசிய கண்டத்தில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு சிம்போனி இசைக்கவியை உருவாக்கும் திறன் கைவராது என்பது மேற்கத்திய இசை வல்லுநர்களின் கருத்தாகும். அப்படியே பாயிண்டாக கூட எழுதிக்கலாம். இந்த கற்பனை விதத்தை உடைத்து ராயல் ஃபில்ஹார்மோனிக் இசைக்குழுவுக்கு சிம்போனி இசைக்குழுத்தை அமைத்து காட்டியவர் இசைமேதை இளையராஜா. அடுத்த பாயிண்ட்டு, தாய்ப்பாடும் தாலாட்டில் தொடங்கி தமிழ்நாட்டின் அனைத்து இசை வடிவங்களையும் அசைபோட்டு வளர்ந்து இசை மேதையாக திகழ்கிறார். அடுத்து இளையராஜா அன்னக்கிளி படத்தின் இசையமைப்பாளராக அறிமுகமானார். பழந்தமிழ் இசையையும் உழைக்கும் மக்களின் துள்ளல் இசையும் மனத்தை மயக்கும் வகையில் கலந்து தந்தார். அவர் திரை இசையில் கர்நாடக இசை என்னும் பழந்தமிழ் இசையின் உன்னதத்தை உணர வைத்தவர். இதை எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர் விருதுகள் பெற்றிருக்காருல, இந்த பெற்ற விருதுகள் இது ஃபுல்லாகவே எழுதிக்கிங்க. இந்த விருதுகள் ஃபுல்லாக எழுதிட்டு அடுத்த பக்கத்தில் வந்து நம்ம வந்து இங்கே இருக்குது பாருங்க, கீழே எப்படி பெயரிடுவேன் இதில் இருந்து கொண்டாடப்பட்டன வரலும் ஒரு பாயிண்ட் எழுதிக்கலாம். அடுத்து நம்பிக்கையிலேருந்து வெளிப்படுத்தினார் வரலும். அடுத்து மாணிக்க வாசகர்னு இருக்குது கீழே, இதில் இருந்து ஆரம்பித்து இங்கே பாருங்கள் இசையமைத்துள்ளார் வரலும். அடுத்து பஞ்சமுகின்னு ஆரம்பித்து உருவாக்கியதாகும், இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டாக பால்நிலா பாதையிலிருந்து வெட்ட வெளிதனில் கொட்டி கிடக்குது உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்கும் எழுத்தாளரும் அவர். இதெல்லாம் எழுதிட்டு இது எழுதி முடிச்சுட்டு கூட இறுதியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அவர் வாங்கிய விருதுகள் இருக்குல்ல இதை
எழுதிக்கலாம். அந்த விருதுகள் வந்து கடைசியாக கூட எழுதிக்கலாம். இளையராஜா தலை போட்டிருக்கோம், அது கடைசியாக எழுதிக்கலாம். அடுத்து நம்ம சிம்பொனி செல்வருக்கு அப்புறம் யார் எழுத போகிறோன்னா ஆஸ்கர் தமிழர். ஆஸ்கர் தமிழர் யாருன்னா இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டிங் இந்த இடத்துல ஏஆர் ரகுமான் எழுதிக்கிங்க ப்ராக்கெட்டில். அமெரிக்காவின் கோடாக்காரங்களில் ஆஸ்கர் விருதுகள் அறிவிக்கும் தருணம்னு போட்டுட்டு 2009ஆம் ஆண்டின் சிறந்த திரைப்பட பின்னணி இசைக்கான ஆஸ்கர் விருது என்று அறிவிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், 2 ஆஸ்கர் விருதுகளும் ஒருவருக்கே இரு கரங்களில் விருதுகளை ஏந்தியவாறு உரையை தொடங்கியவர் நம் தாய்மொழியான தமிழில் உரையை நிறைவு செய்கிறார். ஆமாம், அவர் தான் உலக அரங்கில் சாதனை நாயகத்திலும் இசைப்புயல் ஏஆர் ரகுமான். இதை எழுதிட்டு அடுத்து ஏஆர் ரகுமான் வந்து 1992ஆம் ஆண்டு ரோஜா எனும் திரைப்படத்திற்கு இசையமைப்பாளராக தமது திரையிசை பயணத்தை தொடங்கினார்னு எழுதிக்கலாம். தம் முதல் படத்திற்கு தேசிய விருது பெற்ற முதல் இந்திய இசையமைப்பாளர் என்ற சிறப்பினை பெற்றார்னு எழுதிக்கிங்க. அடுத்த பக்கத்தில் வாங்க. அடுத்த பக்கத்தில் கீழே நாட்டுப்புற இசை, கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசை இவற்றுடன் மேற்கத்திய அப்படின்னு போட்டுட்டு மேற்கத்திய உலகளாவிய இசை முறைகளையும் கலந்து புதிய கணினி தொழில்நுட்பத்துடன் உலகத்தரத்தில் இசையமைத்தார். பல இளம் பாடல்களையும் அறிமுகம் செய்தார்னு எழுதிக்கிங்க. அவரை இசையமைத்த வந்தே மாதரம், ஜனகணமன எனும் இசை தொகுதிகள் நவீன இசை வடிவில் நாட்டுப்பற்று உணர்வை வெளியிடச் செய்தன. அடுத்து மலையாளம், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல தென்னிந்திய மொழிப்படங்களுக்கும் இசையமைத்ததோடு இந்தி திரைப்பட உலகத்திலும் தம் இசை முத்திரையை பதித்தார். மேலை நாட்டு திரைப்படங்களுக்கும் நாடகங்களுக்கும் இசையமைத்து உலக இசையமைப்பாளர்கள் வரிசையிலும் தமிழை நிலையாட்டி கொண்டார். எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு கலாச்சார மக்களையும் தம் இசையால் ஒருங்கிணைத்ததுடன் திரையிசையில் சூப்பி இசையை அறிமுகப்படுத்தியும் சிறப்பும் அவருக்கு உண்டுன்னு எழுதிட்டு இறுதியாக அவர் வாங்கின விருதுகள், அதாவது பெற்ற விருதுகள் சில அப்படின்னு இந்த பாக்ஸில் இருக்கும். இளையராஜாவுக்கு எழுதுன மாதிரி ஏஆர் ரகுமான் என்னென்ன விருது வாங்கியிருக்கார் அப்படிங்கிறத இதை இறுதியாக எழுதிக்கலாம். இந்த மாதிரி தொகுத்து எழுதலாம். நான் இங்கே ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்கேன். இப்போ சொன்னது தான், அதவே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாயிண்ட் கொஞ்சம் சுருக்கி இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ சொன்னோம்னா புத்தகத்தில் அதில் இருக்காது, அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். உங்களுக்கு ஒரு இதுதான் பாயிண்ட்டாக படிக்க கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி எழுதிக்கிங்க, பார்த்துக்குங்க. சரியா? அதில் சிம்பொனி தமிழர், இசைஞானி இளையராஜான்னு எழுதிட்டு அது கீழே ஒவ்வொரு பாயிண்ட்டாக அப்படியே ஸ்லைட் மூவ் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. சரியா? மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட். இந்த 10 பாயிண்ட்டோட இளையராஜா எழுதிட்டு அடுத்து ஆஸ்கர் தமிழன் ஏஆர் ரகுமான் போட்டுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டாக அப்படி 1 by 1 நீங்கள் எழுதிக்கலாம். சரியா? இதில் 9 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாதிரி படிக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாயிண்ட்டாக அதை பார்த்துக்குங்க. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.